அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு கல்விக்காக. கதையாசிரியர் எஸ். கண்ணன். கதை பதிவு ஜூன் 18, 2016. இன்றைய சிறுகதையில் பணத்தால் நாம் கல்வியை வாங்க முடியாது, ஆனால் அதே பணத்தால் மற்றவர்களுக்கு நாம் கல்வியை கொடுக்க முடியும். ஆனால் இங்கே ஒரு மனிதன் கல்விக்காக தன் உடம்பையே அர்ப்பணித்தார். ஆனால் இந்த கதையில் கல்விக்காக தன் உடலையே அர்ப்பணித்த மாமனிதனின் கதையை தான் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கதைக்குள் செல்வோம். காலையில் எழுந்ததிலிருந்தே ரகுராமனுக்கு மனசே சரியில்லை. இனம் தெரியாத ஒரு பயமும் அமைதியின்மையும் பதற்றமும் அவரிடம் காணப்பட்டது. அவருக்கு தற்போது 59. நாளைக்கு மறுநாள் திங்கட்கிழமை. அவருக்கு பைபாஸ் சர்ஜரி. சர்ஜரியின் முன்னேற்பாடுகளுக்காக நாளை காலை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக வேண்டும். போன வாரம் தான் ஆஞ்சியோ செய்யப்பட்டு 70% அடைப்பு என்றார்கள். கடந்த 5 வருடங்களாக டயபெட்டிஸ் வேறு இருப்பதால் சர்ஜரியின் போது இறந்து விடுவோமோ என்கிற மரண பயமும் அவரை ஆட்கொண்டது. ரகுராமன் சென்ற வருடம் வங்கி பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனவர். அவருக்கு எல்லாமே மனைவி காயத்ரி தான். அவள் இவருடன் இல்லாத தருணங்களில் தவித்து போய்விடுவார். காயத்ரி மிகவும் துடிப்பானவள். தன் கையில் வைத்திருக்கும் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் போன் மூலம் அனைத்தையும் கெட்டிக்காரத்தனமாக முடித்துக் கொள்பவள். ஒரு மகள் ஒரு மகன், இருவரை நன்கு படிக்க வைத்தார்கள். காயத்ரியிடம் அவர் அடிக்கடி கல்வி ஒன்றுதான் நம் குழந்தைகளுக்கு நாம் விட்டு செல்லக்கூடிய அழியா செல்வங்கள், மற்ற செல்வங்கள் அனைத்தும் அழிந்து விடக்கூடியவை என்று சொல்வார். மகள் சுகன்யா மூத்தவள். தஞ்சைக்கு அருகில் உள்ள சாஸ்தா கல்லூரியில் இன்ஜினியரிங் படித்துவிட்டு தொடர்ந்து MBA படித்தாள். தற்போது அம்னஸ்டி இன்டர்நேஷனல் நியூஜெர்சியில் பணிபுரிகிறாள். வயது 27. மிகவும் தைரியமானவள். இன்னமும் திருமணமாகவில்லை. 2 வருடங்களுக்கு முன் IT கம்பெனியில் தன்னுடன் வேலை பார்த்த தன்னை விட வயதான எமல்டா என்கிற கிறிஸ்தவ பெண்ணை காதலித்து பெற்றோர்களின் சம்மதம் இல்லாமல் தேவாலயத்தில் திருமணம் செய்து கொண்டான். அதனால் உண்டான மன வருத்தத்தினால் தற்போது அவனுடன் பேச்சுவார்த்தை கிடையாது. இதே சென்னையில் நங்கநல்லூரில் குடியிருக்கிறான். திருமணத்திற்கு பிறகு மின்னஞ்சல் மூலமாக ஒரு கடிதம் எழுதி தன் வீட்டு முகவரியை தெரியப்படுத்தினான். அதோடு சரி. தன்னிடம் வேலை பார்க்கும் டிரைவர், வீட்டின் வேலைக்காரர்கள், ஏன் தெருவில் வண்டி தள்ளி கொண்டு வந்து இஸ்திரி போடுபவன் என அனைவரின் குழந்தைகளையும் ரகுராமன் பள்ளிக்கும் கல்லூரிக்கும் பணம் கட்டி படிக்க வைக்கிறார். யூனிஃபார்ம், ஷூ எடுத்து தருகிறார். இவர் உதவி செய்த குழந்தைகள் பலர் நன்கு படித்து இன்னும் நல்ல வேலையில் இருக்கிறார்கள். ரகுராமன் வங்கியில் சிப் மேனேஜராக பணிபுரிந்த போது தனக்கிருந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஏழை மாணவர்களின் வரப்பிரசாதமான கல்வி கடன் திட்டத்தை நேர்மையாகவும் விரைவாகவும் செயல்படுத்தி நன்கு கல்வி பயிலும் அடித்தட்டு மாணவர்களின் உயர் கல்விக்காக முனைந்து செயல்பட்டார். தன் அதிகாரத்திற்கு உட்பட்ட அனைத்து உதவிகளையும் கல்விக்காக உற்சாகத்துடன் செய்தார். ரகுராமன் மூலம் உதவி பெற்று கல்வி கற்ற பெரும்பாலோர் தாங்கள் ஒரு நல்ல நிலையை அடைந்தவுடன் மற்ற ஏழை மாணவர்களின் படிப்பிற்காக தொடர்ந்து உதவி செய்து அவர்களின் வளர்ச்சியில் பெருமிதம் கொண்டார்கள். அவரது முயற்சியால் நல்ல காரியங்கள் ஒரு சங்கிலி தொடர் போல் அடுத்தடுத்து சத்தமில்லாமல் உணர்வு பூர்வமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. தன்னை பொறுத்தவரை ஒரு பொறுப்புள்ள சமூக பிரஜையாக, ஒரு நல்ல குடும்ப தலைவனாக வாழ்ந்துவிட்ட திருப்தி இருந்தாலும் இறப்பு என்பது இந்த உலகத்திலிருந்து ஒரு நிரந்தர பிரிவு. 59 வயது என்பது இறப்புக்கான மிகவும் சின்ன வயதுதானே என்று ஏங்கினார். அவரது எண்ணங்கள் வாழ்க்கையில் தான் கடந்து வந்த எல்லா மாற்றங்களையும் தொடர்ந்து அசைப்போட்டன. அடுத்தடுத்த சம்பவங்களின் கோர்வை தான் வாழ்க்கை. அதில் பெரும்பாலான நிகழ்வுகளை நம் சுயநலமே, அப்போதைய நம் தேவைகளை ஒட்டியே அமைத்துக் கொள்கிறோம். எல்லா உறவுகளும் நட்புகளும் நம் தேவைக்காக மட்டுமே தொடர்கின்றன. தற்போதைய உறவுகளின் அன்பு, பாசம், வாஞ்சை, அனுசரித்தல், பொறுமை, விட்டுக் கொடுத்தல் போன்றவைகள் அர்த்தமற்று போய்விட்டன என்று நினைத்தார். ரகுராமன் சிறுவனாக இருந்தபோது அவரது கிராமத்தில் முதலில் ஒருத்தர் வீட்டிற்கு டெலிபோன் வந்தது. சிறிது காலத்திற்கு பிறகு தெருவுக்கு ஒரு டெலிபோன் என்றாகிவிட்டது. வீட்டிற்கு ஒன்று என்ற மாற்றம் அப்போதைய அதிசயம். தற்போது நம் வீட்டில் உள்ள அனைவருக்கும் தனித்தனியாக கம்பி இல்லாத கைபேசிகள். பெரும்பாலானோர் ஸ்மார்ட் போன் வைத்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக உலகத்தில் உள்ள அனைத்தையும், காய்கறியிலிருந்து கார் வரை வாங்கலாம், விற்கலாம். பிளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் போன்றவைகளின் அதிரடியான இ-காமர்ஸ் வியாபார போட்டிகளில் இன்னும் 5 வருடங்களில் ரீட்டைல்ஸ் கடைகள் எல்லாம் மூடி விடுவார்கள் போல. தவிர ட்விட்டர், பேஸ்புக், வாட்ஸ்அப், வைபர், பேஸ்டைம், ஸ்கைப் போன்ற சஞ்சரிப்புகளினால் உலகம் மிகவும் சுருங்கிவிட்டது என்று நினைத்தார். மாப்பிள்ளை விநாயகர், வின்சென்ட், காளிமார்க் போன்ற இந்திய குளிர்பானங்கள் மறைந்து அயல்நாட்டில் கோக்கு, பெப்சி, மிராண்டாக்கள் நம்மை மிரட்டுகின்றன. நம்முடைய பாரம்பரிய உணவுகள் விரும்பப்படாதது. நம் உடம்புக்கு ஒவ்வாத பாஸ்ட் உணவுகளை அதிகம் ரசிக்க ஆரம்பித்து விட்டோமே என்று வருந்தினார். மனிதர்களின் பழக்கங்களும் மிகவும் மாறிவிட்டன.
தன்னுடைய பாட்டி எல்லா பேர குழந்தைகளும் தரையில் வட்டமாக அமர வைத்து உள்ளங்கையில் சாதம் வைப்பாள். அதை எனக்கு உனக்கு என போட்டி போட்டுக்கொண்டு வாங்கி சாப்பிட்ட அதிர்ஷ்டம் தற்போதைய குழந்தைகளுக்கு அமையவில்லை. டைனிங் டேபிள் வரைவிலான தற்போதைய குழந்தைகளுக்கு தரையில் உட்கார்வதே பெரும்பாடு. வீட்டிலுள்ள பெண்கள் வாஞ்சனையுடன் பார்த்து பரிமாறிய காலங்கள் போய் தற்போது டேபிள் மேல் வைப்பவற்றை அவசர அவசரமாக நாமே எடுத்து போட்டுக்கொண்டு சாப்பிட்டு விடுகிறோம். நான் சின்னவனாக இருந்தபோது அத்தை, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா போன்ற நெருங்கிய உறவினர்கள் வீட்டிற்கு சென்று கோடை விடுமுறையில் சென்று கொட்டம் அடிப்போம். ஆற்று மணலில் அழகான வீடு கட்டி கடைசியில் 2 பேர் அடிப்பக்கமாக மணலை நோண்டி கைகளை கோர்த்து மேலே தூக்கு போட்டு கட்டிய வீடு இடிந்து விழ பெரிதாக சிரித்துக் கொள்வோம். தெருக்களில் கிட்டுப்புள்ளி, கோழி, பம்பரம் என விதவிதமாக விளையாடுவோம். பதைக்கிற வெயிலில் தட்டான்களை பிடிப்பதற்கு அதன் பின்னாலே ஓடுவோம். அல்லது தெருவில் கிரிக்கெட் விளையாடி ஏதாவது ஒரு வீட்டின் கண்ணாடியை உடைத்துவிட்டு ஓடி ஒளிந்து கொள்வோம். பெண் பிள்ளைகள் பாண்டி, கோலாட்டம் என லைப்பார்கள். வீட்டிற்குள் பல்லாங்குழி, பரமபதம் போன்ற விளையாட்டுகள் தனி இன்பம். அதில் தாத்தா பாட்டிகளும் கலந்து கொண்டது அதிக பரவசம். தற்போது கோடை விடுமுறையில் நம் குழந்தைகள் அப்பாக்ஸ், ஹிந்தி, டிராயிங், கராத்தே போன்ற இன்னும் பிற கோச்சிங் கிளாஸ்களில் சேர்ந்து அவர்களை சுதந்திரமாக இருக்க விடாமல் இம்சைப்படுத்துவது மிகப்பெரிய சோகம். டிவி தான் அவர்களுக்கு பிரதானமான பொழுதுபோக்கு சாதனம். தற்போதைய வாழ்க்கை முறையில் ஒரு வீட்டிற்கு ஒரு குழந்தை என்றாகிவிட்டது. எதிர்காலத்தில் மாமா, அத்தை, பெரியப்பா, சித்தப்பா உறவுகளை இருக்காது என்று நினைத்தார். ரகுராமிற்கு தன் மனைவி, குழந்தைகளின் ஞாபகம் வந்தது. சர்ஜரி முடிந்ததும் வந்து பார்க்கிறேன் என்று நேற்றைய ஸ்கைப் உரையாடலில் சுகன்யா தெளிவாக சொல்லிவிட்டாள். காயத்ரி காலையிலே எழுந்து குளித்துவிட்டு ரகுராமனுக்கு சமைத்து வைத்தாள். பிறகு அவரை தனிமையில் விட்டுவிட்டு தீநகரில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு திங்கட்கிழமை ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள தானே காரை ஓட்டி கொண்டு சென்று விட்டாள். காயத்ரியின் சொக்க வைக்கும் அபரிதமான அழகையும் நல்ல பண்பையும் புத்திசாலித்தனத்தையும் சுறுசுறுப்பையும் நினைத்து பார்த்த ரகுராமனுக்கு தான் அவளை விரட்டி காதலித்து திருமணம் செய்து கொண்டது மிகவும் சரியே என்று தோன்ற தனக்குள் சிரித்துக் கொண்டார். சற்றென்று அவருக்கு தான் ஸ்ரீராமிடம் பேசினான் என்ன என்று தோன்றியது. தன்னுடைய சர்ஜரியின் போது ஒருவேளை தனக்கு ஏதாவது ஆகிவிட்டால் அவனிடம் தனக்கு ஆஞ்சியோ நடந்ததையும் ஓபன் ஹார்ட் சர்ஜரி நடக்கப் போவதையும் சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தார். இன்று சனிக்கிழமை, விடுமுறை தினம். வீட்டில் தான் இருப்பான். மனசு உடம்பு பரபரக்க தன் ஸ்மார்ட் போனில் அவன் மொபைல் நம்பரை தேடி அடித்தார். சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. தன்னுடைய லேப்டாப்பை திறந்து 2 வருடத்திற்கு முன் அவன் அனுப்பிய இமெயிலில் அவன் முகவரி தேடி எடுத்தார். மணி தற்போது காலை 10. உடனே ஒரு டாக்ஸி பிடித்து நங்கநல்லூர் சென்று அவனை நேரில் பார்த்துவிட்டு வந்தால் என்ன என்று தோன்ற உடனே தன் ஸ்மார்ட் போனில் எண்களை ஒத்தி டாக்ஸியை வரவழைத்தார். டாக்ஸி புது மாடல். தான் சிறுவனாக இருந்தபோது கார் என்றாலே அது அம்பாசிடர் அல்லது பியட் தான். தற்போது எத்தனை விதமான கார்கள் விற்பனைக்கு வந்துவிட்டன என்று நினைத்து கொண்டான். டாக்ஸியில் பயணித்த போது ஒருவேளை தனக்கு பேரன் பிறந்திருப்பானோ, தன் குலக்குழந்தை இன்னும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் எனக்கு வாய்க்குமோ என்று நினைத்து அந்த கற்பனை தந்த சுகத்தில் மகிழ்ந்தார். ஒரு கணம் காயத்ரிக்கு போன் செய்து தான் ஸ்ரீராமை பார்க்க போய்கொண்டிருப்பதை சொன்னால் அவள் மிகுந்த சந்தோஷப்படுவாளோ என்று நினைத்தவர் அடுத்த கணம் கோவில் பெருமாள் தரிசனத்தில் இருப்பாள். அடுத்த கணம் கோவிலில் பெருமாள் தரிசனத்தில் இருப்பாள். இப்போது அவளை தொந்தரவு செய்ய வேண்டாம். அவள் வீடு திரும்பியதும் நேரில் சென்று சந்தோஷிக்கலாம் என்று முடிவு செய்தார். அடுத்து 40 நிமிடங்களில் கார் நங்கநல்லூர் வந்தது. போகிற வழியில் ஹனுமான் கோவில். அன்று சனிக்கிழமையாதலால் கூட்டமாக இருந்தது. காரை விட்டிறங்கி ஹனுமானை நன்கு தரிசித்தார். பிரசாதம் வாங்கி சாப்பிட்டார். தண்ணீர் குடித்தார். ஸ்ரீராமனின் வீட்டை கண்டுபிடித்து காலிங் பிள்ளை அமுக்கினார். மாநிலத்தில் குதிரைவால் கொண்டவுடன் உயரமாக ஒரு பெண் சிறிதான இடைவெளியில் கதவை திறந்து ரகுராமனை பார்த்து எஸ் பிளீஸ் என்றாள். நான் ஸ்ரீராமரோட அப்பா. ஸ்ரீராம் இருக்கானா? உடனே அவள் முகம் மலர கதவை அகல திறந்து அவர் இல்ல, பிளீஸ் உள்ள வாங்க என்றாள். ரகுராமன் உள்ளே சென்று வரவேற்பறையில் அமர்ந்தான். சார், உங்களுக்கு தெரியாதா, அவர் இப்ப 4 மாசமா ஆஸ்திரேலியாவில் ஒர்க் பண்றார். எனக்கு விசா கிடைத்து விட்டது. அடுத்த புதன்கிழமை அவர் சென்னை வருவார். வி ஆர் வெயிட்டிங் அப் சென்னை பார் குட் அண்ட் சண்டே. ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆகிவிடுவோம். உன் பெயர் தானே எமல்டா? குழந்தைகள் ஏதாவது? இல்லை சார். உங்களுக்கு ஒரு விஷயமும் தெரியாதா? அவர் எமல்டாவை மியூச்சுவல் டிவோர்ஸ் பண்ணிட்டாரு. என் பெயர் ரம்யா. ரகுராமன் அதிர்ந்தார். உனக்கு எந்த ஊர்? உன் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க? சார், என் முழு பெயர் ரம்யா ரணதுங்க. நான் இலங்கையில் பிறந்து படித்து வளர்ந்தவள். அப்பா சிங்களவர், அம்மா திருச்சிப்பாக்கம். தமிழும் சிங்களமும் எனக்கு அத்துப்படி சிரித்தாள்.
உங்க 2 பேருக்கும் எப்ப திருமணம் ஆச்சு? இல்ல சார், எங்களுக்கு இன்னமும் திருமணம் ஆகவில்லை. அவரை எனக்கு பிடித்திருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் நன்றாக செட்டில் ஆனவுடன் திருமணம். அதுவரை லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் தான். புன்னகைத்தாள். ரகுராமன் ஆடி போனார். ஒருவேளை அவனுக்கு உன்னை பிடிக்காமலே அல்லது உனக்கு அவனை பிடிக்காமலே போய் இந்த திருமணம் நடக்காமல் போனாள். சோ வாட் சார், நாங்கள் ஒரு நல்ல புரிதலுடன் பிரிந்து விடுவோம். விசா, பாஸ்போர்ட் எல்லாம் தனித்தனியே தான் இருக்கிறது. ரகுராமன் தலையை சுற்றியது. ரம்யா மிக இயல்பாக, சார் உங்க மொபைல் நம்பரை கொடுங்க, நான் என் நம்பர்ல இருந்து மிஸ்டர் கால் தாரேன், அப்புறம் அவரோட புதிய நம்பரை தாரேன், நீங்க எங்க 2 பேர் நம்பரையும் சேவ் பண்ணிக்குங்க என்றாள். ரகுராமன் ஏண்டா இங்கு வந்தோம் என்று நினைத்து கொண்டார். உடம்பு படபடுத்தது. அவளுக்கு பதில் சொல்ல தோன்றாது. சோர்வுடன் அமர்ந்து இருந்தார். ரம்யா அவர் அருகில் வந்து மிக அன்புடன் அவருடைய மொபைலை கேட்டு வாங்கி அதில் தன்னுடைய நம்பரையும் ஸ்ரீராமன் நம்பரையும் கவனமாக சேமித்தாள். அவரிடம் மொபைலை திருப்பி கொடுத்து, எப்ப வேண்டுமானாலும் எங்களுக்கு போன் பண்ணுங்க சார் என்றாள். சார், நான் காப்பி போட்டு தாரேன், அவர் இப்ப ஸ்கைப்பில் வர நேரம்தான், நீங்க அவரிடம் பேசுங்க என்றாள். பதில் பேசாது சுரத்தில்லாமல் கிளம்பினார். ஏராளமான எதிர்பார்ப்புகளுடன் வந்தவர் நொய்ந்து போய் டாக்ஸியில் அமர்ந்தார். தன்னுடைய வம்சமான ஜாதி மத இனம் பொழி தேசங்களெல்லாம் தாண்டி போவதை எண்ணி நொந்து கொண்டார். நான் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து மகனை ஒழுக்கத்துடன் கண்டிப்புடன் வளர்க்கவில்லையே என்று நினைத்து வேதனைப்பட்டார். குழந்தைகளின் கல்வியில் காட்டிய அக்கறையை மற்ற நல்ல விஷயங்களில் காட்ட தவறி விட்டோமே என்று வெட்கினார். மதியம் 2 மணிக்கு வீட்டை அடைந்தவர் பூஜை அறையில் தான் வணங்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் படத்தின் முன் நின்று கதறி அழுதார். 1 மணிக்கு காயத்ரியிடமிருந்து போன் வந்தது. தனக்காக காத்திருக்க வேண்டாம் என்று, சுகர் இருப்பதால் நேரத்திற்கு சாப்பிட்டு விடும்படியும், காலையில் தான் சமைத்து வைத்ததை மைக்ரோ ஓவனில் சுட வைத்து சாப்பிட சொல்லிவிட்டு மெயின் டோரை லாக் செய்து கொள்ளுமாறு தன்னிடம் இன்னொரு சாவி இருப்பதாக சொன்னாள். ரகுராமன் சாப்பிடவில்லை. மனசு சரியில்லாததால் அவருக்கு சாப்பிட பிடிக்கவில்லை. இடது தோள் பட்டையில் மேலிருந்து கீழாக ஷாக் அடிப்பது போல் வலி எடுத்தது. வியர்த்து கொட்டியது. வெதுவெனவென வெந்நீர் போட்டு குடித்தார். படுக்கையறைக்கு சென்று மெதுவாக படுத்துக் கொண்டார். தன் மகனை பற்றி நினைத்து வேதனையில் துடித்தார். அதப்படி ஒருத்தி காதலித்து மணந்து 2 வருடங்களுக்குள்ளாக அவளை பிரிந்து மறுபடியும் இன்னொருத்தியுடன், சே, அது என்னது லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பா? அது என்ன கன்றாவியோ? நல்ல வேளையாக காயத்ரிக்கு தான் அவனை தேடி போனது தெரியாது. உண்மை தெரிந்தால் எவ்வளவு வருத்தப்படுவாள். அவளிடம் எதுவும் சொல்லாதது ரொம்ப நல்லதா போயிட்டு என சமாதானம் அடைந்தார். மிகுந்த மன உளைச்சலுடன் தூங்கி போனார். மதியம் 2 மணிக்கு மெயின் டோரை திறந்து கொண்டு வீட்டிற்குள் வந்த காயத்ரி ரகுராமன் எழுப்பினார். அவர் அசையவில்லை. தொட்டு பார்த்தார். உடம்பு ஜில்லிட்டு இருந்தது. ஓடி சென்று பக்கத்து தெருவில் இருந்த டாக்டரை அழைத்து வந்தார். அவரை பார்த்துவிட்டு தூக்கத்திலே ஹார்ட் அட்டாக் என்றார். காயத்ரி பதட்டத்துடன் மகன் ஸ்ரீராமன் பழைய மொபைல் நம்பருக்கு டயல் செய்தாள். சுவிட்ச் ஆஃப் என்றது. அடுத்து அவசரமாக மகள் சுகன்யாவுக்கு போன் செய்தாள். அம்மா, நீ பதட்டப்படாத, முதல்ல ஸ்ரீராமுக்கு எப்படியாவது மெசேஜை சொல்லிவிடும். சித்தப்பா பெரியப்பா எல்லாருக்கும் போன் பண்ணிட்டு சொல்லிடும். நீ இன்னைக்கு ராத்திரி தனியா இருக்காத, துணைக்கு அடுத்தாத்து மங்கள மாமியை கூட்டி வச்சுக்கோ. முக்கியமா உடனே ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு போன் பண்ணி அப்பா இஸ்னோ மோருன்னு சொல்லிவிடும். அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு மறக்காம சொல்லிடும். அப்பா நாளைக்கு அட்மிட் ஆவார்னு அவ காத்திருப்பா. நான் ஏற்கனவே ஆபரேஷனுக்கு அப்புறம் அப்பாவை பார்க்கணும்னு டிக்கெட் புக் பண்றதுனால அடுத்த வாரம் நான் அங்க வந்து விடுவேன். எனக்கு அப்பா முகத்தை உடனே பார்க்கணும். நான் பேஸ் டைம்ல இப்ப வரேன், எனக்கு அப்பாவை காமி என்றாள். காயத்ரி மிகவும் வேதனையுடன் ரகுராமனை தன் மகளுக்கு பேஸ் டைமில் காண்பித்தாள். அன்று இரவு முழுவதும் பக்கத்து வீட்டு மங்கள மாமி காயத்ரியுடன் இருந்தாள். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை ரகுராமனின் உடல் கூடத்தில் தரையில் கிடத்தப்பட்டிருந்தது. மூக்கில் பஞ்சு வைத்து கால் கட்டை விரல்கள் சேர்த்து கட்டப்பட்டிருந்தன. உறவினர்கள் வருத்தத்துடன் கூடியிருந்தனர். காயத்ரி ஒரு அமைதியான சோகத்துடன் ரகுராமனின் முகத்தை ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள். அடிக்கடி அவரின் தலைமயிரை கோதினாள். ரகுராமனின் இறப்பை கேள்விப்பட்டு அவர் உதவியினால் கல்வி பயில்பவர்கள், பயின்றவர்கள், அவர்களின் பெற்றோர்கள், உறவினர்கள் என ஒரு பெரிய கூட்டமே திரண்டு வந்து அவருக்கு இறுதி மரியாதை செலுத்தியது. ரகுராமனின் மூத்த சகோதரர் ராஜாராமன், இப்பவும் நிறைய நேரம் இருக்கு, வாத்தியாருக்கு சொன்னா உடனே வந்துருவா, சாஸ்திர முறைப்படி என் தம்பிக்கு ஈமகிரியைகள் செஞ்சிடலாம் என்று குரலை உயர்த்தினார். காயத்ரி குரலில் கண்டிப்புடன் மிகவும் தெளிவாக, வேண்டாம், 33 வருஷம் அவரோட நான் குடும்பம் நடத்தியிருக்கேன், அவரோட ஆசைப்படிதான் எல்லாம் இங்க நடக்கணும். உயிரோடு இருந்தப்ப எத்தனை
பேர் கல்வி கற்பதற்காக ஏகப்பட்ட உதவி செய்தார். இப்ப இறந்த பிறகு மருத்துவக் கல்லூரி மாணவர்களின் கல்வி பரிசோதனைக்காக உதவும் வகையில் தன் உடலை 10 வருஷத்துக்கு முன்னாலே எழுத்து மூலம் பதிவு செஞ்சு வச்சுட்டாரு. அதுல ஸ்ரீராமும் சுகன்யாவும் நானும் முழு சம்மதத்தோட கையெழுத்து போட்டிருக்கோம். ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுக்கு நேத்து சாயங்கிழமை நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். மத்தியானம் 1 மணிக்குள்ள ஆம்புலன்ஸ் வண்டி வந்துடும் என்றாள். 1 மணி மெடிக்கல் காலேஜில் இருந்து ஆம்புலன்ஸ் வந்து நின்றது. உடனே அங்கு ஒரு அமானுஷ்யமான அமைதி நிலவியது. ஆம்புலன்ஸில் இருந்து இறங்கிய 3 பேர் ஒரு பெரிய பளபளப்பான அலுமினிய பெட்டியை வீட்டிற்குள் கொண்டு வந்து அதை திறந்தனர். உள்ளே இருந்து நீளமான பாலித்தீன் கவரை பிரித்தனர். கவரினுள் வெள்ளை நிற கெமிக்கல் பூசப்பட்டிருந்தது. ரகுராமன் உடலை அதற்குள் கவனமாக திணித்து ஜிப்பை சர்ரென்று இழுத்து மூடினர். பத்திரமாக அலுமினிய பெட்டிக்குள் வைத்து பூட்டினர். அவருடைய சடலத்தை பெற்றுக்கொண்டதற்காக அத்தாட்சியாக சில பேப்பர்களில் ஒப்பமிட்டு சீல் வைத்து காயத்ரியிடம் கொடுத்தனர். ஆம்புலன்ஸில் அலுமினிய பெட்டியை ஏற்றிக்கொண்டு கதவை அடித்து சாத்தினர். வாழ்க்கையில் எண்ணற்றவர்களுக்கு கல்வி கற்க உதவி செய்த ரகுராமன் தற்போது தன் உடலையை கல்விக்காக அர்ப்பணித்து தன் இறுதி பயணத்தை கம்பீரமாக தொடங்கினார். காயத்ரி வாசலுக்குள் வந்து ஆம்புலன்ஸ் தெருமுனை திரும்பும் வரை சோகமாக பார்த்து கொண்டாள். பின்பு வீட்டினுள் வந்து துக்கம் தாங்காமல் வெடித்து அழுதாள். இன்றைய சிறுகதை பற்றிய கருத்துக்களை தாங்கள் கமெண்டில் பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த சிறுகதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.